السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. أحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 2 தராவி தொழுகைகள் நிறைவேற்றுள்ளன. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் தொழக்கூடிய தொழுகையில் எல்லாவற்றையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல மன்கள், தான தர்மங்கள், இன்ன பிற நஃபிலான வழக்கங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலி அல்லாஹ் நிரப்பமாக தந்தர் புரிவானாக. நாம் எல்லாம் ஒரு சங்கைமிக்க மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாமா இப்னுல் ஜௌசி ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரத் யூசுஃப்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறுகளை, அவர்களுடைய சகோதரர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட பிறந்தவங்க 12 பேர். அப்படி கூட பிறந்தவங்க 12 பேராக இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒரு நபியினுடைய மகன்கள். ஒரு நபியினுடைய மகன்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய தன்மை என்னவா இருந்துச்சு? கெட்ட குணமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய சகோதரரையே கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த சகோதரர்கள் தான். காரணம், தன்னுடைய தன்னுடைய தம்பி மீது ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. இதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வீட்லயே கடைக்குட்டியா இருந்தா என்ன செய்வாங்க? அதிகமா செல்லம் கொடுத்து அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அளவு கொடுத்த பாசம் வச்சிருந்தாங்க ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது பிடிக்காம இருக்க மற்ற சகோதரர்கள் அவங்களை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. அப்படி ஒரு நாள் கிணத்துல போய் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுது. அது நீண்ட ஒரு செய்தி. எதுக்காக சொல்றோம்னா, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் 12 மாதங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் 11 மாதங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் பொக்கிஷமா கொடுத்திருக்கிறான். தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? இந்த 12 மாதங்கள்லையும் ஒரு சிறப்பான மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வேண்டி, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி 1க்கு 70 நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நேற்று பிறை 1 அந்த மகரிபுக்கு முன்னாடி அசர் தொழுதிருப்போம். முன் சுன்னத்து பின் சுன்னத் தொழுதிருப்போம். அசருடைய தொழுகை 4 ரக்காத்து இமாம் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுதோம் என்று சொன்னால் 27 மடங்கு நன்மை, 27 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு முந்தைய சுன்னத்து பின் சுன்னத் தொழுதிருந்தோம்னா என்ன சுன்னத்து தொழுதோமோ அந்த நன்மை தான் கிடைக்கும். ஆனால் அந்த அசர் முடிந்து மகரிபுடைய பிறை தென்பட்டு சூரியன் மறைந்து அந்த இரவு வந்த பின்னாடி அந்த நாளுக்கு உண்ட சிறப்பு தனி சிறப்பா மாறிடுச்சு. நீங்க எது செய்தாலும் 1க்கு 70 அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய நன்மை! நீங்க சாதாரணமான ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதால் அது இந்த ரமலானுடைய காலத்துல நீங்கள் செய்யக்கூடிய பரலான தொழுகைக்கு ஈடான ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான செய்தி. இந்த மாசத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு கொடியை தர்றான். அதே போல இந்த மாசத்துல செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் பன்மடங்கா தண்டிக்கிறான். ஒண்ணு பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் இல்லாம இருக்குமா? இப்ப நன்மையும் அல்லாஹ் தொடக்கூடிய ரப்பு. நம்ம பாவம் செய்யாமல் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் இடத்துல இந்த காலத்தில் அதிகம் முறையிட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். பாவங்களினுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரை பாவங்கள் செய்யாத ஒரு நல்லடியாராக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் ஆக்கி வைத்து விடு என்று அல்லாஹ் இடத்துல அதிகம் கேட்கணும். அதில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பத்துகளை ரசூலுல்லாஹ் பிரித்து முதல் 10 அல்லாஹ் இடத்துல அதிகம் ரஹ்மத்தை கேட்கணும். அல்லாஹ் ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம். நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் அந்த போர்டை பார்த்தாலே தெரியும், எழுதி வச்சிருப்போம். போகும்போது ஓதணும், வரும்போது ஓதணும். அதை மனதில் நீ வைத்துக் கொண்டு எந்நேரம் ஓதிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நிரப்பமா கொடு யா அல்லாஹ், முழுமையா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களை போர்த்திக்க யா அல்லாஹ், ரஹ்மத்தில் அணைச்சிக்க யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த 10 அதிகம் கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றோடு
2.25 ஜுசுகளை தாண்டி 3வது ஜுசுக்கு 2 சஃபா மிச்சம் வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம்? சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்திருக்கிறோம். ஆல இம்ரான் சூராவை துவக்கி சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்திருக்கிறோம். குர்ஆனிலே மிகப்பெரிய சூரா என்று சொன்னால் அது சூரத்துல் பக்ரா தான். 286 வசனங்களை கொண்ட சூரா. 286 வசனங்களை கொண்ட சூரா இந்த சூரத்துல் பக்ரா. குர்ஆன் 114 சூறாக்களிலே மிக நீண்ட வசனங்களை கொண்ட மிகப்பெரிய சூரா என்று சொன்னால் அது சூரத்துல் பக்ரா என்ற இந்த அத்தியாயம் தான். அதிலும் குறிப்பாக சிறந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய சூறாவும் இந்த சூறா தான். ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வசனம் இந்த பக்ரா சூறால தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு நீண்ட ஆயத்து, ஒரே ஆயத்தை 1.5 பக்கத்துக்கு அல்லாஹ் தொடர்படியாக சொல்ற எந்த ஒரு கேப்புமே இல்லாம, எந்த ஒரு தடுப்பு இல்லாமல் தொடர்படியாக ஒரு நீண்ட ஆயத்தை, அந்த ஆயத்துக்கு பேரு ஆயத்தில் முதாதை, அதாவது கடன் வியாபாரங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கடன் கொடுப்பது வாங்குவது, அதன் கடன் கொடுப்பது எப்படி எழுதி வைக்கணும், அது யாரெல்லாம் சாட்சியா இருக்கணும், எப்படி எல்லாம் கடனுடைய விஷயங்கள் இருக்கணும் என்ற செய்தியெல்லாம் தொடர்படியாக அந்த ஆயத்தில் சொல்லுவான். இந்த பக்ரா சூறால தான் அல்லாஹ் நிறைய சட்ட திட்டங்களை சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னா 500க்கும் மேற்பட்ட சட்டங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ரால பதிவு செஞ்சிருக்கிறான். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், முழுமையான சட்டங்களுடைய முக்கியத்துவத்தை அந்த சூரத்துல் பக்ரால பதிவு செய்யறான். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 கடமை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 5 கடமைகள் இஸ்லாத்தினுடைய தூண்கள். இந்த 5 கடமையை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ரால தான் சொல்றான். 5 கடமையுமே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவின் மூலமாக தோகல் செய்கிறான். வஅகீமு ஸலாத்த, துரினான நிலைநாட்டுங்கள், வாத்து ஸகாத்த, ஸகாத் கொடுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, குத்திப அலைக்கும் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத்துடைய கலிமா ஒருத்தர் சொன்னால்தான் அவர் உண்மை முஸ்லிம். அப்படிப்பட்ட ஷஹாதத்துடைய கலிமாவை உறுதிபட சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த சூரத்துல் பக்ரால தான் இருக்குது. அல் ஹஜ் அஷ்ஹுர் மஅலூமாத், அல்லாஹ்வுடைய கட்டளையான ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்க. வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரத் இல்லா, ஹஜ்ஜி உம்ராவை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்க என்று 5 கடமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த சூரத்துல் பக்ரா தான். என்னதான் நம்ம சத்தம் போட்டு பேசினாலும், நாங்க சிரிச்சு விளையாண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருப்போம், பிள்ளைங்களை கத்த விட்டுக்கிட்டு விளையாண்டுகிட்டு டீயை கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படிதான் சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் என்று தாய்மார் செயல் வந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எவ்வளவுதான் சிந்தனை அந்த இதுல கொண்டு வந்து பேசினாலும் திருப்பி அங்க சிந்தனை போறதுனால என்ன செய்ய முடியல, கான்சியேஷன் பண்ணி பேச முடியல. அல்லாஹ் லேசாக்கி தருவான். சங்கை குறித்தான தாய்மார்களே, இந்த சூரத்துல் பக்ரால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக முக்கியமான சட்டங்கள் அல்லாஹ் பதிவு செய்யறான். வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லாம் இந்த சூரத்துல் பக்ரால பதிவு செய்யலாம். நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய நிக்காஹுடைய சட்ட திட்டத்தை அல்லாஹ் பதிவு செய்யலாம். யாரை நிக்காஹ் செய்ய வேண்டும், யாரை நிக்காஹ் செய்யக்கூடாது, தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தாய் வழி சொந்தங்களை திருமணம் செய்யக்கூடாது, தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த தாயினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் தெளிவாக இந்த வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். இன்னும் குறிப்பாக கல்யாணம் ஆகி அவர்களுக்கு உண்டான பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். தலாக் ஏற்படுதா, ஒரு தலாக் சொன்னா என்ன சட்டம், 2 தலாக் சொன்னா என்ன சட்டம், 3 தலாக் சொன்னா என்ன சட்டம், தலாக் சொன்னா மீட்டிக்க முடியுமா முடியாதா என்ற சட்டங்களை, கல்யாணமாகி திருமணமாகி அவர்கள் இந்த கர்ப்பிணி தாய் குழந்தை உண்டாகி அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தை எத்தனை காலங்கள் பாலூட்ட வேண்டும், 2 வருடங்கள் பரிபூர்ணமான முறையில் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்பதா அருள்மறையாம் திருக்குறான்ல சொல்றான். ஆனா இப்பெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ள பிறந்துருச்சுன்னா கொஞ்ச காலம் பால் ஊட்டுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பால் கொடுத்தா இந்த தாயினுடைய அழகு போயிடும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைக்கு, பச்சிரன் குழந்தைக்கு அல்லாஹ் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக பால் குடிப்பாட்டுவதை நிப்பாட்டுறாங்க. அதன் காரணம் இந்த அளவு விளைவு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய குறைபாடு உள்ள குழந்தையாக அந்த பிள்ளை வாழ்க்கையாவது என்பதாக மருத்துவ ரீதியாக சொல்றாங்க.
இது அன்றைய 6000 வருடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்முறையாம் திருமுறையின் மூலமாக நமக்கு இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தால் ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஆயத்தில் குர்சியில் சொல்லக்கூடிய அந்த ஆயத்து மிக சிறப்பான ஒரு ஆயத்து. கேட்கிறாங்க, குர்ஆனை ஒரு சிறந்த ஆயத்துக்கு சொன்ன உனக்கு என்னன்னு தெரியுமா கேட்கிறாங்க. அவங்க தன்னுடைய சிந்தனையின் மூலியமாக அல்லாஹ் கொடுத்த அறிவை என்ன செய்யறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஆயத்துல் குர்சி யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோடு குடும்பங்களோடு அவளை தட்டி கொடுத்து, நீங்கள் சொன்னது சரியான செய்தி இப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆயத்தில் குர்சி. ஒரு ஆயத்துல் குர்சியை இரவில் ஓதிவிட்டு தூங்கிவிட்டார், அல்லாஹ் ஷைத்தான் அவரை விட்டு தூக்கி வீச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி, யார் 5 வக்திலையும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி சூரத் பக்ரால வரக்கூடிய ஆயத்துல் குர்சி யார் தொடர்படியா ஓதி வர்றாங்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கம் செல்வதற்கு அவர்கள் மரணம் ஒன்றுதான் தடை என்று சொன்னார். இப்ப மரணம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அவர் நேரடி சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்பதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி எல்லா விதமான சிறப்புகளையும் சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் பக்ரால அந்த ஆயத்தில் குர்சியில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தன்மையில 18 தன்மைகளை ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல கடைசி வரையும் 18 தன்மைகள் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல அந்த ஆயத்துல அல்லாஹ் புதிச்சு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பொக்கிஷமான அந்த ஆயத்தை ஓதக்கூடிய ரீதியில அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் நீக்கி, அல்லாஹ் எல்லா விதமான சிரமங்களை நீக்கி, ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தருவான் என்பதுதான் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் வீடுகளில் ஷைத்தானுடைய அட்டுழியங்கள் ஊசலாட்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னார், நீங்கள் சூரத்துல் பக்ராவை திறந்தோறும் ஓதி வாருங்கள், அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் உங்களை விட்டும் நீங்கிவிடும் என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்ராவுடைய சூரா நீண்ட சூரா, நீண்ட விளக்கங்கள் இருக்கு. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சூரத்துல் பக்ராவை 256 வசனங்கள் கொண்ட இந்த சூரா என்ன செய்யறாங்க, 8 வருடங்களா படிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். 3 வருடம் படிச்சா இளங்கலை பட்டம் கொடுத்துருவாங்க, இன்னும் 2 வருஷம் சேர்த்து படிச்சா முதுகலை பட்டம் கொடுத்துருவாங்க, 5 வருடம் படிச்ச டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சூரத்துல் பக்ராவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு 8 வருட காலங்கள் அந்த ஆயத்தை திருப்பி ஓதி அதை விளக்கம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அந்த ஆயத்தை அந்த சூறாவை முழுமையான முறையில் விளங்கி படித்து ஒரு மாட்டை குர்பானை கொடுத்து சதக்கா தான தர்மம் செஞ்சாங்களாம். ஏன்னா அந்த சூறாவுடைய பேர் பக்ரா, மாடு என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவின் உண்மையான முறையில் விளங்கி ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்து சதக்கா கொடுத்து நன்மையை பெற்றுக்கொண்டா என்பதாக நம்ம ஹதீஸ் மூலியம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் விளங்கி அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குறிப்பாக சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீடுகளில் அதிகம் ஓடி சைத்தானுடைய பாதுகாப்பு, சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய வீடுக்கூடிய பலா முசீபத் நீங்கி நிம்மதியான சூழலில் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.